கோலிவுட்டின் ஃபேவரட் ஜோடி சூர்யா ஜோதிகா. காதலித்து பல வருடங்கள் கழித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். இப்போது மும்பையில் வசித்து வரும் இவர்கள் சினிமாக்களில் நடிப்பதில் பிஸியாக இருந்து வருகிறார்கள். ஜோதிகாவுக்கு சூர்யா ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்து வருகிறார். சூர்யாவை பொறுத்தவரை நல்ல நடிகர் என்பதோடு மட்டுமின்றி சிறந்த கணவராகவும் இருக்கிறார். பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் நடித்த போது ஜோதிகாவுடன் ஏற்பட்ட காதல் திருமணத்தில் முடிந்தது. திருமணத்திற்கு பிறகு சில காலம் நடிக்காமல் இருந்த ஜோதிகா 36 வயது நிலை படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார். தொடர்ந்து படங்களிலும் நடித்து வருகிறார். கடைசியாக அவரது நடிப்பில் ஸ்ரீகாந்த் படம் வெளியானது. இந்த படம் தவிர வேறு சில படங்களிலும் நடித்திருக்கிறார் ஜோதிகா. ஜோதிகாவுக்கு சூர்யா ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்து வருகிறார். இதற்கிடையே ஜோதிகாவால் சூர்யா வீட்டிற்குள் பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதாக கடந்த சில காலங்களாகவே தொடர்ந்து பேச்சு அடிபடுகிறது. இது மட்டுமின்றி சூர்யா மும்பைக்கு சென்று செட்டில் ஆகவே ஜோதிகா தான் காரணம் என்றும், சென்னை வந்தால் கூட சிவகுமாரை ஜோதிகா சந்திப்பதில்லை என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று ஜோதிகா கொடுத்த ஒரு பேட்டி தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்நிலையில் நடன அமைப்பாளர் பிருந்தா சூர்யா மற்றும் ஜோதிகா குறித்து பேசியிருக்கிறார். அவர் அளித்த சமீப பேட்டி ஒன்றில் காக்க காக்க படத்தில் இடம்பெற்றுள்ள 1 2 ஆசைகள் பாடலில் ஜோதிகாவுக்கும் சூர்யாவுக்கும் நெருக்கமான காட்சிகள் இருந்தன. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜோதிகாவின் அருகில் செல்லவே சூர்யா அவ்வளவு கூச்சப்பட்டார். ஆனால் ஜோதிகாவோ அட கிட்டவாயா என்று சொல்வார். அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது என்று கூறியிருக்கிறார்.